ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 10 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து யமுனா கிட்ட வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவளை இது வந்து புடவை மாத்திக்கோ அப்படின்னோடனே, என்னக்கா திடீர்னு புடவைலாம் தர அப்படின்னோடனே, இன்னைக்கு உனக்கு வந்து கல்யாணம்னோடனே என்னக்கா சொல்றேன்னொடனே, உனக்கும் நிவினுக்கு தான் கல்யாணம்னோடனே இப்போ யமுனா அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ ஏற்பாடு பண்ணியா இல்ல விஜய் மாமா ஏற்பாடு பண்ணாரா? ஆனா அவர் சொன்னதை செஞ்சுட்டார்லன்னொடனே, ஏண்டி நானா நிவின்ட்ட பேச மாட்டியானோடனே, இல்லக்கா நான் உன்னை வந்து தெரியாம சந்தேகப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி யமுனா சொல்றாங்க. சரி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து குமரன் கிட்ட குமரன் வந்து அந்த கடைக்கு போறதுக்காக கிளம்பி இருக்கிறாரு. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டை போடாதீங்க, வேற சட்டை மாத்துங்க அப்படின்னோடனே, இப்ப மாத்திட்டு வந்தோனே, அன்னைக்கு அங்க எல்லாருமே கரெக்டா ஃபிட்டா போட்டிருந்தாங்க. அப்பவுமே உங்களுக்கு ஒரு மாரியா இருந்துச்சுல்ல. இனிமே நீங்க சீரியல்ல எல்லாம் நடிக்கிறீங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து குமரன் கிட்ட வீட்ல அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட வந்து காவேரி வந்து நீங்க இன்னும் கிளம்பலையானோனே, இப்ப விஜய் அதே மாதிரியே கேட்கிறாரு. உண்மைக்குமே இன்னைக்கு யமுனா கல்யாணமா? வீட்ல எதுவும் சொல்லலையா? உங்க அம்மா வேற நம்ம கல்யாணத்தப்பவே எப்படி குதிச்சாங்கன்னு பார்த்தல. அதுவும் உன்னையவே வந்து செவுட்டுலயே ஒண்ணு போட்டாங்களே, அத பார்த்துட்டு பயந்து நானே வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். இப்ப இவ்வளோ வர கூட்டிட்டு போனேன்னா என்ன ஆகுறது? அப்படின்னோனே, இப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, வேற வழி இல்ல. நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும். கல்யாணத்த நிப்பாட்ட எதுவும் வேல பார்க்காதீங்கன்னோனே, இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா மனசுக்குள்ளேயே, அட கிறுக்கச்சி! அவன் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி போயிற மாட்டானான்னு தானே நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீ என்ன நினைக்கிற? நான் என்னமோ உன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ்ல அவன வந்து கல்யாணத்துலேருந்து அனுப்பிருவேன்னு நினைக்கிறியான்னோனே, இப்போ காவேரி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி ஒரு பொசசிவ்னஸ் இருந்தா தான் எனக்கு ஹாப்பின்னோனே, என்ன மைண்ட் வாய்ஸா? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்புறமா உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா இல்லன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி வேகமா இந்த சிச்சுவேஷன யூஸ் பண்ணி எதனாச்சும் சொல்லுமா அப்படி சொல்லி சொன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி என்ன நீங்க பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்கிறீங்க? வீட்ல போய் சொன்னா எப்படி சம்மதிப்பாங்க? அதுவும் இல்லாம யமுனாக்கு வந்து நிவின கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு தெரிஞ்சாலே கங்கா அக்கா சம்மதிக்கவே மாட்டா. அம்மாவனாச்சும் 1 வருஷம் கழிச்சுனாச்சும் சமாதானப்படுத்திடலாம். அக்காவ சமாதானப்படுத்தவே முடியாது. அதுவும் நிவினோட அம்மா, அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அவங்க அண்ணன் யாருன்னு தெரியும்ல? அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே, அங்க யமுனா வராங்க. யமுனா சாரீல வராங்க. இப்ப விஜய் அப்படியே பார்த்துட்டு, "என்ன மாமா ஒரு கங்கராஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு யமுனா சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு, "நீங்க 2 பேரும் கீழ வெயிட் பண்ணுங்க. நான் உடனே கிளம்பி வந்துர்றேன்னு" சொல்லிட்டு விஜய் கிளம்பி வர்றாரு. இப்ப எல்லாருமா கோயிலுக்கு வராங்க. கோயில்ல வந்து விஜய் வந்து என்ன கேட்கிறாருன்னா, மாலை வாங்கணுமா? எதனாச்சும் வாங்கணுமான்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க எப்படினாச்சும் கல்யாணத்த நிப்பாட்டிடணும்னு தானே இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. நீங்க வந்து எனக்கு அப்படியே நீங்க இல்லாட்டி எனக்கு ஒரு கையே இல்லாத மாரி இருக்கு. என் கூடவே வாங்க. அப்பதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள கூட்டு போயிறாங்க. விஜய் என்ன விஜய் வீட்ல வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ! எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் ரூட்ட கிளியர் பண்ண இவ என்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே சந்தோஷத்துக்கு உச்சத்துல இருக்கிறேன் அப்படின்னு அவர் வீட்ல இருந்தே ஹேப்பியா தான் இங்க வர்றாரு. இங்க வந்து காவேரி கிட்ட வந்து அவரு இதான் சும்மா தான் கேட்கிறாரு. ஆனா காவேரி அந்த மாரி நினைக்கிறாங்க. கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்கு தான் விஜய் இந்த மாரிலாம் பண்றாருன்னு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி, விஜய், யமுனா எல்லாருமே நிவினுக்காக வெயிட் பண்ணி ஆளுக்கு ஒரு தூண்ல நின்னு வெளியில வராரான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிவின் இங்க வீட்ல உட்கார்ந்திருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.